ஒரு அழகான கிராமத்தின் ஓரத்தில் பொன்னி பாட்டி வசித்து வந்தார். அவரிடம் 4 ஆடுகள் இருந்தன. அந்த ஆடுகளை தன் பிள்ளைகள் போலவே பாட்டி கவனித்துக் கொள்வார். ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு பெயர் வைத்திருந்தார். முத்து, மணி, செல்லம் மற்றும் குட்டி. பாட்டிக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவு. ஆனால் ஆடுகளின் குரலை வைத்தே அவை என்ன சொல்கின்றன என்று கண்டுபிடித்து விடுவார். ஒரு நாள் பாட்டி ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிச் சென்றார். அப்போது பாட்டிக்கு களைப்பாது இருந்ததால் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்ணயர்ந்து விட்டார். திடீரென அந்த பக்கம் ஒரு நரி வந்தது. தூங்கிக் கொண்டிருக்கும் பாட்டியை பார்த்த நரி ஒரு ஆட்டை தூக்கிச் செல்ல நினைத்தது. நரி மெல்ல குட்டி ஆட்டை நெருங்கியது. இதை பார்த்த மற்ற 3 ஆடுகளும் பயந்து ஓடிவிடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து யோசித்தன. முத்து பலமாக சத்தம் போட்டது. மணியும் செல்லமும் நரியை தங்கள் கொம்புகளால் முட்ட பாய்ந்தன. ஆடுகளின் சத்தத்தை கேட்டு பாட்டி திடுக்கிட்டு எழுந்தார். தன் கையில் இருந்த கோலை எடுத்து தரையில் பலமாக தட்டினார். ஆடுகளின் ஒற்றுமையையும் பாட்டியின் சத்தத்தையும் பார்த்து பயந்த நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. பாட்டி தன் ஆடுகளை கட்டி அணைத்துக் கொண்டார். நம்மில் ஒருவர் ஆபத்தில் இருந்தாலும் மற்றவர்கள் ஓடிப்போகாமல் துணை நின்றால் எப்பேற்பட்ட நரியையும் விரட்டலாம் என்று பாட்டி நெகிழ்ச்சியுடன் கூறினார். நீதி: ஒற்றுமையே பலம். மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது ஓடி போகாமல் கூடி நின்று உதவினால் எதையும் வெல்லலாம்.